தீபாவை கடைசி வரை ஜெயலலிதா ஒதுக்கியே வைத்திருந்தார். என்னதான் அவர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் என்றாலும் அவரது போக்கு ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது என்று சமூக வலைதளங்கள் மூலம் அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் செய்திகளாக பரப்பினர். ஆனால் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தொலைக்காட்சி நேர்காணல் மூலம் தனக்கு எதிராக தொண்டர்களை உசுப்பிவிட நினைத்த அனைத்து முயற்சிகளும் தடை போட்டார் தீபா. இப்போது தீபா குறித்து திடீர் சர்ச்சை ஒன்று கிளம்பி வருகிறது. அதாவது, தீபா இந்துவே அல்ல, அவர் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர். அவர் கிறிஸ்துவ முறைப்படித்தான் வாழ்ந்து வருகிறார். அவர் எப்படி இந்து ஐதீகத்தின் முறைப்படி வாழ்ந்து வந்த ஜெயலலிதாவின் வாரிசாக தன்னை பறைசாற்றிக் கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு தோதாக தீபாவில் நெற்றியில் சாதாரண பொட்டோ குங்குமோ இடாதது அதிமுகவினர் இடையே சர்ச்சையை கிளப்ப வசதியாகிவிட்டது. தீபாவின் கணவர் பெயர் மாதவன் என்றாலும் அவருடைய உண்மையான பெயர் பேட்ரிக் என்பது. அவர் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர். அந்த வகையில் தற்போது தீபா பேட்ரிக் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வாழ்கிறார். அதனால் கிறிஸ்துவர் ஒருவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது என்று சொத்தையான வார்த்தை மூலம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்புகின்றனர். இது குறித்து தீபா கூறியதாவது: கேட்கிற கேள்விகளுக்கு எதற்கும் உரியவர்களிடமிருந்து பதில் இல்லை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாகவும், போயஸ் இல்ல வீடு மற்றும் ஜெயலலிதா சொத்துக்கள் தொடர்பாகவும் எழுப்பப்படும் கேள்விகள், சந்தேகங்கள் சசிகலா தரப்பிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. என்னை சிலர் மிரட்டி பார்த்தனர். நான் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களுக்கு மூலம் கொடுத்த பேட்டிகள் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நன்மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் என்னை அரசியலுக்கு வர சொல்லி உள்ளன்போடு அழைக்கின்றனர். அவர்கள் உணர்வுகளுடன் மதிப்பளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி எனக்காக ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அதை பொறுக்க முடியாத சிலர்தான் என்னை கிறிஸ்துவர் என சர்ச்சை கிளப்புகின்றனர். இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளன, இதேபோல் கிளப்பி விடப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவள்தான். அதனால்தான் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தேன், ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன். எனக்கு தீபா பேட்ரிக் என பெயர் சூட்டி சந்தோஷப்படுபவர்களோடு நானும் சேர்ந்து மகிழ்வதை தவிர வேறு வழி இல்லை. நான் இந்து முறைப்படி நெற்றியில் பொட்டு இடாதது குறித்து இத்தனை சர்ச்சைகளா? நெற்றியில் பொட்டு வைக்காமல் நான் டிவி பேட்டிகளில் தோன்றியது திட்டமிட்டு நடந்ததல்ல, யதார்த்தமாக நடந்தது. இவ்வாறு அவர் கூறினார். மேலும் இது தொடர்பான செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.